பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமியானது கர்த்தருடைய அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சமுத்திரம், பூமி என்ற என்ற இந்த ரெண்டு வார்த்தை பார்க்கிறோம். தேவன் சமுத்திரத்தை உண்டாக்கி அந்த சமுத்திரத்தில் ஊறும் பிராணிகளையும் அல்லது மீன், திமிங்கிலம் இப்படி போன்ற வகையான காரியங்களையும் பல்வேறு உயிரினங்களையும் அவர் கடலில் வைத்தார். இந்த உலகத்தில் காணப்படுகிற முழு பூமியில் 4/3 பகுதி அது கடலாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு பகுதி தான் பூமியின் நிலப்பரப்பாக இருக்கிறது. ஆகவே கடல் என்பது மிகப்பெரிய பரப்பளவில் தேவன் உண்டாயிருக்கிறார். ஆகவே சமுத்திரம் என்றால் அது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது, தண்ணீரால் நிறைந்திருக்கிற ஒரு இடம்தான் சமுத்திரம் என்று பார்க்கிறோம். தேவன் சமுத்திரத்தையும் இந்த பூமியில் வாழுகிற மக்களுக்காக பூமியையும் உருவாக்கினார். இந்த பூமியை உண்டாக்கி இதில் மனிதனை வைத்தார். மனிதன் பூமியை இருக்கும்படியாக, பூமியில் ஆண்டு கொள்ளும்படியாக இந்த பூமியில் மர வகைகளையும் செடிகளையும் கொடிகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கி மனிதனிடத்தில் அவர் அதிகாரத்தை கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆகவே இந்த பூமி மனிதனுக்காகவும் சமுத்திரம் என்பது உயிரினங்கள் வாழ்வதற்காகவும் தேவன் பிரித்து வைத்திருந்தார். சமுத்திரத்தில் தேவன் என்ன செய்தாரோ அது அப்படியே சரியாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பூமியை தேவன் படைத்து பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷனும் இந்த பூமியை அவன் தவறாக இந்த பூமியில் அவன் காரியங்களை செய்தான். பூமியில் தவறானவர்களை செய்து இந்த பூமியை அவன் தீட்டாக்கினான் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமி சரியாக வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியை பழையபடியாக அது தேவன் படைத்தது போல வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. அதே போல் இந்த பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 11:9 சொல்லப்படும் பொழுது இந்த பூமியில் தீங்கு இல்லை, கேடு இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி இருந்த இந்த பூமியானது தீங்காக கேடாக மாறினதற்கு காரணம் மனுஷன் என்று பார்க்கிறோம். எல்லா சிருஷ்டிப்புகளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது மனிதன் மாத்திரமே தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தான். தேவனுக்கு விரோதமாக எழும்பின் என்றான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பின் என்றான். ஆகவே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த பூமி ஒழுங்கற்றதாக இருந்தது, மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினால், மகிமை என்றால் க்ளோரி, க்ளோரிக்கு ஹீப்ரூவில் என்ன அர்த்தம்னு சொன்னால் வெயிட் என்று சொல்கிறார், பாரம். ஆகவே தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய பாரம் இந்த பூமியில் வர வேண்டும். தேவனுடைய பாரம் இந்த பூமியில் இறங்கி வந்து இந்த பூமியில் எல்லா மக்களுக்கும் தேவனுடைய பாரத்தினால் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய பாரம் என்ன? தேவனுக்காக வாழ்வது. தேவனுடைய பாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை வாசிப்பது. தேவனுடைய பாரம் என்ன? எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. இதுதான் தேவனுடைய பாரமாக இருக்கிறது, கர்த்தருடைய மகிமையாக இருக்கிறது, கர்த்தருடைய பாரமாக இருக்கிறது. ஆக சமுத்திரம் ஜலத்தில் இருக்கிறது போல இந்த பூமியானது கர்த்தரை அறிகிற வேத அறிவினாலே, தேவன் யார் என்று அறிகிற அறிவினாலே அவருடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய சிந்தனைகள் நிரப்பட வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் நிரப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்க முடியாக தேவன் மனிதனை உண்டாக்கி இந்த மனிதனை இந்த பூமி ஆளுகை செய்யும்படியாக கொடுத்தார். ஆகவே இந்த பூமியானது கர்த்தருடைய பாரத்தினால், கர்த்தருடைய சுவிசேஷத்தினால், கர்த்தருடைய பிரசத்தினால், கர்த்தருடைய பரிசுத்தத்தினால், அவருடைய மகிமையினால் இந்த பூமி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய மாபெரும் விருப்பமாக, திட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேசம் தேவனுடைய மகிமையினால் நிர்ணயிக்க வேண்டும். நம்முடைய உலகத்தில் எல்லா தேசங்களும் எல்லா மக்களும் கர்த்தருடைய மகிமையினால் நிர்ணயிக்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிர்ணயிக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமி கர்த்தருடைய மகிமை விட்டு விலகி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமி கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிறது பார்க்கிறோம். பூமியில் மக்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் இல்லாது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய மகிமையினால், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
எல்லோருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. நிறைய பெரிய காரியம் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.